அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஒரு வாரமாக சரியான மழை, வெளிச்சமே இல்லை, வெயிலே இல்லை. இன்றைக்கி தான் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்குது. 2 நாளாக சரியான மழை. ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. லீவ் விட்டதுக்கப்புறம் லீவ் விட்ட அன்னைக்கு மழை இல்லை, நின்றுச்சு. லைட்டாக வெயில் இருந்துச்சு. காலையில் லீவுன்றனால பிள்ளைங்க லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. காலை டிஃபன் சப்பாத்தி செஞ்சுட்டு பன்னீர் தீபாவளி டைமில் வாங்கினது அப்படியே இருக்குது. சரி, சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டரும் இருக்குது. அதனால் சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பக்கத்தில் போட்டுட்டு இருந்தேன். அதிலே கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு பன்னீரை கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பன்னீர் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சேன். ஈஸியாக கட் பண்ணும்போது நமக்கு ஸ்லைஸ் கிடைக்கும். கொஞ்சம் டைட்டாகவே இருந்ததுனால சைஸ் கரெக்டாக கட் பண்ண முடியல. கொஞ்சம் பிசுறாக தான் வந்துச்சு. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்னு ஃபஸ்ட்டே அவிச்சிட்டேன். அது அப்புறமா தான் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அதனால் கொஞ்சமாக பொட்டேட்டோவில் சேர்த்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் அவிச்ச பொட்டேட்டோவும் நான் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டேன். பட்டர் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். அந்த கல்லுலே நல்லா மெல்ட் பண்ணி நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோன்னா சாஃப்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த தீபாவளி வேலையில் கொஞ்சம் உடம்பு முடியல. வீடியோ தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மழை சரியான மழைங்க. நான் ஃபஸ்ட்லேயே வீடியோவில் காமிச்சிருப்பேன், எவ்வளோ மழைன்னு பார்த்துருப்பீங்க. சரி மழை, கொஞ்சம் கூட விடவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா டவரே கிடைக்கல எனக்கு. ஃபுல் டே வீடியோ சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே போக முடியல. ஷார்ட்ஸ் போட்டு பார்த்தா போகுது, அதுவுமே லேட் ஆகுது. லாங் வீடியோ சுத்தமாக போகல. அன்றைக்கி ஃபுல்லாகவே வீடியோ போடவே முடியல. அப்படியே ஒரு மழை, இருட்டு, விடவே இல்லைங்க. அப்படியே அடித்து பெஞ்சுது மழை. அப்புறம் நைட்டுமே ஈவினிங் நைட்டுமே விடவே இல்லை. அப்புறம் ஒரு 8 மணிக்காக தான் ஸ்கூல்லாம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லீவு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பசங்க நேரமாக அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அன்னைக்கு தான் பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோலம் போட்டேன். மழை காலையில் இல்லாமல் இருந்ததுனால சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா காலை டிஃபன் முடிஞ்சுது. லஞ்சுக்கு காரக்குழம்பு செய்யலான்னு பார்த்தேன். அப்புறம் கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சா, அதனால் அது வேணான்னு எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணிலாம் வச்சேன், ஆனால் எடுத்து வச்சுட்டேன். வத்தல்லாம் அந்த மழை டைமில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். வெளியில் கடைக்கு நம்ம போக முடியாத அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா அந்த வத்தல்லாம் நமக்கு நல்லாவே கை கொடுக்குங்க. கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் ரொம்ப நிறையெல்லாம் நான் போட மாட்டேன், கம்மியாக தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த மழை நாளுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த அன்னைக்கு மட்டும் நான் எனக்கு இது செஞ்சு நம்ம சூடாக சாப்பிடும்போது இந்த வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும். அதை நல்லா தண்ணி கொதிச்ச தண்ணியில் போட்டோன்னா அதில் இருக்கிற தூசு மண் ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆகிடும், க்ளீன் ஆகிடும், இறங்கிடும் அந்த சூட்டில். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வத்தல் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வானல் காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். துணியெல்லாம் கூட காய வைக்கவே முடியலைங்க. இன்றைக்கி அடித்த வெயிலில் தான் கொஞ்சம் துணிகளில் காய போட்டிருக்கேன். அப்படி இருந்துச்சு. மேட்டெல்லாம் அலசி போட்டிருந்தேன், அதுவுமே காயவே இல்லை. ஒரு நாள் மழைக்கு இப்படி இருக்குது. இனி நமக்கு அடிக்கடி மழை தான். இந்த மழையை தான் நம்ம சமாளிக்கணும். இனி நமக்கு டிசம்பர் வரைக்குமே மழை தான். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இப்படி. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயமும் காலைல பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃபுல்லாகவே சேர்த்துட்டு அதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக இருந்துச்சு, இல்லை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வத்தல் குழம்புக்கு வடவும் போட்டு தாளித்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வடவும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டால் நல்ல வத்தல் குழம்புக்கு அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு
கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து நிறைய சேர்க்கும் போது வத்தல் குழம்புக்கு நல்லாயிருக்கும். மழை டைமில் நம்ம பூண்டுலாம் நல்லா சேர்த்துக்கணும். பூண்டு மிளகு சீரகம் நல்லா நம்ம சேர்த்துக்கணும். நம்ம செரிமானத்துக்கும் இந்த மழை டைமில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலே வந்து வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இப்படி தானே இருப்பாங்க. மழை டைமில் லீவு விட்டுருக்காங்க, வெளியில் எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பூண்டு மிளகு சீரகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா நல்லது. சில் இருக்குது, கிளைமேட்டே சில்லுன்னு தான் இருக்குது. தண்ணி கையவே வைக்க முடியல, ஐஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னாலும் நமக்கு வந்து கை கழுவுறது கூட பச்சை தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நமக்கு எப்படின்னாலும் வந்து தண்ணியில் கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா டைமும் நம்ம வந்து வெந்நீர் யூஸ் பண்ண முடியல, குடிக்கிறதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா வந்து மசிஞ்சிரும். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மசியும் உப்பு போட்டு வதக்கணுன்னா. சாதம் வடித்தாச்சு, அடுத்து குழம்பு தான் வந்து இனி செய்கிற வேலை. தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து சேர்த்து மிளகாத்தூளை கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். புளி வந்து கம்மியாக தான் நான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சி நம்ம குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வத்தலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடணும் நல்லா திக்னஸ்ஸாக. அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வந்து நம்ம வெந்நீரில் போட்டிருக்கோம், நல்லாவே இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். போட்டதுமே இந்த சூட்டில் வெந்துடும், ரொம்ப நேரம் நேரம் எடுத்துக்காது. சைடில் வந்து கஷாயம் போட்டுட்ருக்கிறேன், ரொம்ப எனக்கு கோல்டாக இருக்குதுங்க, அதனால் வந்து கஷாயம் போட்டுட்ருக்கிறேன். வெத்தலை, அதுக்கப்புறம் துளசி, ஓமவல்லி இலை, மிளகு ஜீரகம் இடித்து போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், லெமன் 2 drops விட்டுருக்கேன். இது அப்படியே காரசாரமாக குடித்தா நல்ல நமக்கு வந்து தலை பாரம் குறையும். சளி வந்து தொண்டை அடைச்சிட்டு இருந்தாவோ த்ரோட் பெயின் இருந்தாலும் சரியாகும். நமக்கு நெஞ்சு சளியாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் வந்து வந்துடும், சரியாயிடும். அதுதான் வந்து ஒரு பக்கம் கஷாயமும் கொதிச்சிட்டு இருந்துச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வத்தல் போட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம வீடியோவை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.